ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? விஜய் டிவியில கண்மணி அன்புடன் அந்த சீரியலோட இன்னைக்கோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களே பார்க்கணும். இன்னைக்கோட எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்மணியும் அன்பும் அவங்க அவங்க அம்மாவும் தனித்தனியாக கோயிலில் வச்சு பேசிக்கிறாங்க மக்களே. இவங்க அவ கல்லில் மட்டும் படக்கூடாது, அவங்க சேஃபாக இருக்கணும். அவங்க இருக்கிற ஹோட்டலில் சீல் வச்சுட்டுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் இருப்பாங்க. அவங்க வச்சுக்கிற ஃபுட் ட்ராக்ல அங்கேயும் அவங்க கண் படக்கூடாது, ஃபுட் ட்ராக் மட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மக்களே. ஃபுட் ட்ராக்லேயே இவங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா இருக்கிற மக்களே டெலிவரி பண்ண சொல்ல ஒருத்தர் வச்சு விமர்சிக்கிறது, அதே கொஞ்சம் ஃபன்னாக போகுது மக்களே. அந்த ஃபுட் ட்ராக்லேயே ரொம்ப நேரம் வேலை செய்கிறாங்க, ரொம்ப கடுப்பாய் புது காலி ஆயிடுறாங்க. அவர் உக்காந்து வாய் கொப்பளிச்சுங்கிறார் மக்களே. தண்ணியை அந்த ஓரமாக நின்று தண்ணி வச்சுன்னு வாய் கொப்பளிச்சுங்கிறாரு. வாய் கொப்பளிச்சிருந்ததை இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா டோரும் சாத்தினாங்க. அந்த மாதிரி மெயின் டோரு அந்த ஃபுட் ட்ராக் வண்டியோட கதவு சாத்திடுறாங்க மக்களே. கதவு சாத்திட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சாவி உள்ள வச்சுருக்கிறாரு. கதவு சாத்திட்டாங்க மக்களே. அவர் அன்பு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஏன் கதவு சாத்திட்ட அப்படின்னு கேட்குற மக்களே. ஏன் இப்போ கதவு சாத்தினா என்ன அப்படின்ற மக்களே. சாவி உள்ள இருக்குன்னு திறந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு இவங்க கண்மணி சொல்கிறாங்க மக்களே. கண்மணி சொல்கிறது சாவி பாருங்க, அதான் லாக் ஆகிட்டு மக்களே. வரலன்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போடுறாங்க மக்களே. அவங்க அந்த மூலையோ நின்று சண்டை போடவே போலீஸ்கார் வராங்க மக்களே ரைடுக்கு. இன்னத்தி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபுட் ட்ராக் வச்சுருக்கோம், அது இப்போ தான் காலேஜ் சாவி உள்ளே மாட்டிக்கிச்சு சார் அப்படின்னு சொல்கிற மக்களே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இத்தனை நேரத்தில் யார் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க சார், நாங்கள் ஃபுட் ட்ராக் தான் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் இது என்ன நீங்களாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்ட்டு போலீஸ் கேட்குறாங்க மக்களே. அதுக்கு என்ன சொல்கிறோம், மாமா நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், ஏமா இங்கேயே கூப்பிட்டு வந்துருக்கல ஆளுங்களை அப்படின்னு கேட்குறாங்க மக்களே. போலீஸ் அதுக்கு இவர் கொஞ்சம் டென்ஷனாக வர்ற மக்களே. அவங்க ஏதோ இது பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, வாங்க என் போலீஸ்காரி ஒரு அடிக்கு போகிற மக்களே, வாங்க நீ எஸ்ஐ வாங்க அப்படின்ற மக்களே. இன்னொரு கேங்க் அதே மாதிரி மாட்டிக்கிறாங்க. இவங்க மாட்டின மாதிரியே போலீஸ்கார்கிட்ட. அவர் பேர் என்ன தெரியுமா, ப்ரூஃப் முனிராஜ். ஒரு டீ வாங்கினா கூட என்ன ப்ரூஃபு, அதில் பால் போட்டாங்களா டிகிரிஷன் போட்டாங்களா, அதுமாரி ஆள் மக்களே. அவர் அதனால என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்ட்டு அவங்க ஏதோ ரேஷன் கார்டா ஆதார் கார்டை காட்டுறாங்க மக்களே. அதோட அவங்கள அனுப்பிச்சி விட்றாங்க. இவங்ககிட்ட எதுக்கு இவங்கள மாட்டிக்கிறாங்க மக்களே. எனக்கு ப்ரூஃப் வேணும், கேட்டால் போலீஸ்கார் அடிக்க வரியா அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரூஃப் காய்ச்சா தான் உன்னை விடுவான், வாங்க உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போலீஸ்கார் அவங்க வண்டியில் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க மக்களே. இவங்க ஒன்று பார்த்தீங்கன்னா, இவங்க இன்சைடு வீட்டு காட்டுறாங்க, இவங்க இன்சைடு வீட்டு காட்டுறாங்க மக்களே. எது உங்கள் வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது அவங்க வீட்டுன்னு, இது எங்கள் பிறந்த வீடு, இது எங்கள் புகுந்து வீடு அப்படின்ட்டு கண்மணி சொல்கிறாங்க இல்லை. கண்மணி சொன்னோன்னே என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டோட இது கட்டுறாங்க மக்களே. காலிங் பெல் அடிக்கிறாங்க, எடுக்கவில்லை. திருப்பி காலிங் பெல் அடிக்கிறாங்க, எடுக்கல. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரகுறாங்க. அதோட தொடரும் போட்ட மக்களே. அதுக்கப்புறம் நாளைக்கு எபிசோட் நாளைக்கு தான் தெரியும் மக்களே. உங்களோட உங்களுக்கு பை பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே.